திருக்குமரன் அடியார் ஆழ்கடலில் இருந்து ஆறுமுக விக்கிரகத்தை மீட்ட வடமலையப்ப பிள்ளை. அன்று அமாவாசை கருக்கள். பசபசவென இருட்டு பரவும் சமயம். பாய்மரக் கப்பலின் கொடிமரத்தின் மத்தியில் நின்று பைனாகுலர் மூலம் பார்த்து கொண்டு வந்த மாலுமி சட்டென கீழே குதித்து லேண்ட் ஸ்பாட்டட் என்று கத்தினான். உடனே அங்குள்ள எல்லா மாலுமிகளும் அவனை சூழ்ந்து கொண்டனர். கப்பலின் கேப்டன் ஓடி வந்து அவனிடமுள்ள பைனாகுலரை பிடுங்கி பார்த்தான். உடனே ஹிப் ஹிப் ஹுரே என்று கோஷமிட்டுக் கொண்டு தன் தலையில் உள்ள குல்லாவை மேலே தூக்கி எறிந்து பிடித்தான். சுற்றி நின்ற மாலுமிகளும் அவனைப் போல் செய்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மளமளவென்று கேப்டன் ஆணைகள் பிறப்பிக்க பாய்மரங்கள் உடன் இறக்கப்பட்டு நங்கூரங்கள் கடலில் தள்ளப்பட்டன. பரபரவென்று எல்லோரும் அவரவர்களுக்கு இடப்பட்ட வேலைகளில் முனைந்து செயல்பட்டனர். ஹேட்டிக் புட் ஆஃப் லைட்ஸ் என்று கத்தினான் கேப்டன். வெளிச்சத்திற்காக கொளுத்தப்பட்ட பந்தங்களை உடனே அணைத்து விட்டனர். இருட்டில் வெகு காலமாக பழக்கப்பட்டவர்கள் போல் கட்டுமஸ்தான மாலுமிகள் ஆயுதங்களுடன் கப்பலில் இருந்து தண்ணீரில் விடப்பட்ட சிறு படகுகளில் தாவி ஏறிக்கொண்டனர். கரையை நோக்கி அந்த படகுகளின் துடுப்புகள் போடப்பட்டன. யார் இவர்கள்? ஏன் இந்த இருட்டில் செயல்படுகிறார்கள்? 15-16ஆம் நூற்றாண்டுகளில் பெருவாரியான வெளிநாட்டவர் நம் இந்திய எல்லையில் புக ஆரம்பித்தனர். வாஸ்கோடகாமா என்ற போர்ச்சுகீசியன் முதலில் காலிக்கட் என்ற ஊரில் காலடி எடுத்து வைத்தான். வியாபாரிகளாக வந்தவர் நாடு பிடிப்பவராக மாறினர். கொச்சின், கண்ணனூர், கோவா, டையூ, டாமன் முதலிய பிரதேசங்கள் அவர்கள் வசமாயின. இவர்களை தொடர்ந்து வந்தவர் ஹாலந்து நாட்டு டச்சுக்காரர்கள். நைசாம்பட்டினம், மசூலிப்பட்டினம், டெக்னாப்பட்டினம், புலிகாட், டிராங்குபார் முதலிய இடங்களை இவர்கள் பிடித்துக் கொண்டனர். 1599ஆம் வருடம் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ற வர்த்தக பிரிவை இங்கிலீஷ்காரர்கள் எலிசபெத் மகாராணியின் உத்தரவின் பேரில் தோற்றுவித்து இந்திய மண்ணில் நன்றாக கால் ஊன்றி இங்கு ஒரு மாபெரும் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முற்பட்டனர். போர்ச்சுகீசியர், டச்சுக்காரர்களின் ஆதிக்கம் இவர்களால் ஒடுக்கப்பட்டு இங்கிலீஷ்காரர்களின் கை ஓங்கி வளர்ந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் உட்புகுந்து 1664 அவர்களின் வர்த்தக சபையை லூயிஸ் என்ற மன்னனின் உத்தரவில் ஏற்படுத்தினர். அதிலிருந்து இங்கிலீஷ்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்வதும் பலப்பரீட்சை செய்வதும் சுதேசி மன்னர்களை தங்கள் வசப்படுத்திக் கொள்வதுமாக செயல்படத் தொடங்கினர். ஒடுக்கப்பட்ட டச்சுக்காரர்கள் தங்கள் ஆதிக்கத்தை கிழக்கிந்திய தீவுகளில் பரப்பவும் அவ்வப்போது திடீரென கடல் மூலம் வந்து இந்திய மண்ணில் புகுந்து கோயில்களை சூறையாடுவதும் கடற்கொள்ளைக்காரர்களாக செயல்படுவதும் வழக்கமாயின. அப்படி வந்த அந்த ஹாலந்து நாட்டு கப்பல்தான் தற்போது நெல்லை மாவட்ட திருச்செந்தூர் என்ற பழம்பதியின் கிழக்கில் தொலைதூரத்தில் நங்கூரமிடப்பட்டு நிற்கிறது. அதிலிருந்து படகுகளில் வருபவர்கள் திருச்செந்தூரை குறிவைத்துதான் துடுப்புகளை போடுகின்றனர். அவர்களின் செய்கை பலமுறை இந்த பிரதேசத்தில் நடமாடி பழக்கப்பட்டவர் போல் தோன்றுகிறது. ஹே ஹான்சன், we go first to the central temple என்றான் கேப்டன். ஊரின் நடுவே நின்ற சிவக்கொழுந்தீஸ்வரர் கோவிலே அவர்களின் முதல் குறியாக நின்றது. கல்லில் கடவுளை கண்ட நம் முன்னோர்கள் கர்ப்பகிரகத்தில் பிரதிஷ்டையிடும் விக்கிரக பீடத்தின் கீழ் உயிரோட்டம் உள்ள தங்கம், வெள்ளி, நவரத்னங்கள், பாதரசம் போன்ற விலையுயர்ந்த பொருள்களை பெருவாரியாக இட்டு பிரதிஷ்டை செய்வதும் விக்கிரகங்களில் பேரில் பலவித தங்க ஆபரணங்களையும் வைரம் போன்ற கற்கள் பதித்த ஆபரணங்களையும் அணிவித்து பார்ப்பதில் பரம சந்தோஷம் எய்தினர். தான் பெற்ற செல்வமெல்லாம் இறைவனால் தமக்கு அளிக்கப்பட்டதாக எண்ணிய பக்தர்கள் பகவானுக்கு படைக்காத பொருள்கள் தமக்கு பயனற்றவை என்று தெளிவு பெற்றனர். அதனால் விலையுயர்ந்த ஆபரணங்கள் ஆண்டவன் பேரில் அணிவகுத்து நிற்பது வழக்கமாயிற்று. பசும் பொன்னிலும் பஞ்சலோகங்களிலும் விக்கிரகங்கள் வார்க்கப்பட்டு உற்சவ மூர்த்திகளாக கோயில்களில் வைக்கப்பட்டன. வெளிநாட்டவர்களுக்கு இவையெல்லாம் ஒரு காட்சி பொருளாகவே தென்பட்டன. களவாடலில் கை தேர்ந்த கடல் கொள்ளைக்காரர்கள் கடவுள் உறையும் கோயில்களை தேர்ந்தெடுத்து சூறையாடுவதில் அதிக நாட்டம் கொண்டனர். அருளை வேண்டும் அன்பர்களுக்கு அருளை வாரி சுருந்து அருளுக்குள் ஒளிந்திருக்கும் பொருளையும் அளித்து வாழ வைக்கும் தெய்வம் பொருளை மட்டும் வேண்டும் பாமரனுக்கு இறங்கி
பேராசையினால் அவன் செய்யும் அடாத செயல்களை பொருட்படுத்தாமல் தன் ஈஸ்வர தன்மையை சுருக்கிக் கொள்ள அது அவனுக்கு சாதகமாகி ஈசன் உரையும் விக்கிரகத்தை பெயர்க்கவும், உடைக்கவும், தாக்கவும், தூக்கவும், அதன் பேரிலுள்ள நகைகளை அபகரிக்கவும் அனுசரணையாகி விடுகிறது. ஐயோ, இந்த தெய்வம் இவனை தட்டி கேட்கவில்லையே! இவ்வளவு அட்டூழியம் செய்தவனை ஏன் இந்த தெய்வம் அப்போதே கண்ணை குருடாக்க கூடாது என்றெல்லாம் பக்தர்கள் பதற்றப்படுவதை பார்க்கிறோம். இதில் அடங்கிய சூட்சுமத்தை கூர்ந்து நோக்கினால் இப்படிப்பட்ட பதற்றம் நமக்கு ஏற்படாது. திருடுபவனுக்கு திருட்டு பொருள் கொடுக்கும் இன்பம் இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இடையேயுள்ள இடைவெளி நேரம் மட்டுமே. திருடும் போது மட்டும் ஏற்படும் பதற்றம், பயம், திருடிய பொருளை பாதுகாக்கும் போது, அதை அவன் அனுபவிக்கும் போதும் தொடர்ந்து நின்று அவனை துன்பத்திற்குள்ளாக்குகிறது. அவன் வினையே அவனை சுட, அதற்கான தண்டனையை விரைவிலோ காலங்கடந்தோ அவன் அனுபவிப்பது உலக நியதிக்குட்பட்ட ஓர் கட்டாயம். காலங்கடந்த நீதி அவன் செய்த பாவத்திற்கு ஒட்டுமொத்தமான தண்டனையை கொடுத்து விடுகிறது. பாசமுள்ள தாய் பண்படாத பிள்ளைக்கும் பரிவு காட்ட தயங்குவதில்லை. ஈசனும் அவ்வாறே எல்லோரிடமும் பரிவு காட்டுவதும், தவறுபவனுக்கு தானே தண்டனையை உடன் கொடுக்காமல் அவன் வினையை கொண்டே அவனை வினையறுக்கச் செய்வதும் அப்பனின் அபரிமித கருணைதான் என்பது மிகையாகாது. கோயிலில் புகுந்த மாலுமிகள் விரைவாக செயல்பட்டனர். கர்ப்பகிரகத்தில் பகவானை பெயர்த்து பார்த்ததில் அவர்கள் எதிர்பார்த்து வந்த பொற்கோவியல் கிடைக்காததால் அகப்பட்டதை சுருட்டிக் கொண்டு அர்த்த மகா மண்டபங்களில் செதுக்கியிருக்கும் அற்புத படைப்புகளில் தங்கள் கோபத்தை காட்டி பின்னப்படுத்திவிட்டு கோயிலை விட்டு ஓடினர். அடுத்து செந்திலாண்டவன் திருக்கோயில் என்றான் கேப்டன். ஓ நோ என்று கூவினான் ஓர் மாலுமி. எல்லோரும் அவனையே பார்த்தனர். முருகவேலின் மகிமையை முன்னமே கேட்டு உணர்ந்து இருந்த அந்த மாலுமி, கேப்டன், தட் காட் இஸ் வெரி பவர்ஃபுல். டோன்ட் கிராஸ் வித் ஹிம். we will get into trouble என்றான். கசமுசவென்று அவர்களுக்குள் பெரிய சர்ச்சையே ஏற்பட்டு அவர்களின் சொந்த பாஷையில் சரளமாக பேசிக்கொண்டனர். கூச்சலும் குழப்பமுமாக ஒரே ரகளை. ஆள் அரவமற்ற அந்த பிரதேசமே அதிர்ந்தது. இருட்டில் மரங்களில் அடர்ந்திருந்த பட்சிகள் சடசடவென்று இறக்கைகளை அடித்துக்கொண்டு சப்தமிட்டன. எங்கிருந்தோ ஒரு ஆந்தை அவலமாக அலறியது. ஸ்டாப் இட் என்று கர்ஜித்தான் கேப்டன். ஸ்மித், யூ சிட் தேர், ஆல் ஆஃப் யூ கோ அண்ட் லூட் என்று ஆணையிட அனைவரும் தலை தெறிக்க ஓடினர் கோவிலை நோக்கி. ஸ்மித் என்பவன் மரத்தடியில் உட்கார்ந்து விட்டான். சுற்றுமுற்றும் பார்த்த அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. 15 வருடங்களுக்கு முன் தான் நல்ல வாலிபமாயிருக்கும் போது உட்கார்ந்த மரத்தடி அல்லவா இது? அப்பப்பா, அதை நினைக்கும் போதே அவன் குலை நடுங்கியது. வாய் முழுகா முழுகா என்று முணுமுணுத்தது. வியாபார நிமித்தமாக வந்த கப்பல் பழுதடைய அதை சரி செய்து தான் ஓட்ட முடியும் என்று நங்கூரம் பாய்ச்சி நிற்க வாலிப முறுக்கில் நின்ற தானும் இன்னும் 2 நண்பர்களும் கேப்டனுக்கு தெரியாமல் 2 படகுகளில் கரையை அடைந்து இங்கெல்லாம் சுற்றியது. அங்குள்ள ஐம்பொன் சிலை ஆபரணங்களை அபகரிக்க எண்ணி தன் நண்பர்களிடம் போக்கு காட்டி இந்த மரத்தின் மேலேறி ஒளிந்து கொண்டது. நண்பர்கள் இவனை தேடி அழுத்து ஒரு படகை விட்டுவிட்டு மற்றதில் சென்ற பிறகு தான் மறுபடியும் கோயிலுக்கு செல்ல அங்குள்ள ஒருவரிடம் பேசி பழகி நல்ல சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்து அவர் செய்கை மூலமும் தெரிந்த ஆங்கிலத்திலும் அந்த ஆறுமுக விக்கிரகத்தை ஏன் கடவுளாக கொண்டாடுகிறோம் என்ற புராண கதையை விளக்கிச் சொன்னது எல்லாம் ஞாபகத்திற்கு வந்தன. வெளிநாட்டவன் ஆர்வமாக கேட்கிறான். நம் கடவுளின் தன்மையை இவன் நன்றாக உணர வேண்டும் என்ற ஆர்வத்தில் கதை சொன்ன பக்தர், வீர மகேந்திரபுரியில் சூரபத்மன் என்ற அரக்கர்கோன் அதிபராக்கிரமம் கொண்டவன் இந்திரனுடைய குமாரன் சயந்தனை சிறையிட்டு சித்திரவதை செய்தது. பல வருடங்கள் அவன் சிறையில் பட்ட கொடுமைகள் எல்லாவற்றையும் சாங்கோபாங்கமாக கூறினார். ஆறுமுகப் பெருமான் எப்படி அவன் நடுநிசியில் மூர்ச்சையான சமயத்தில் அவன் சொப்பனத்தில் தோன்றி அனுகிரகித்தார், அதே சமயம் எப்படி சூரனை தன் வேற்படையால் அழித்தார் என்பதை கூறினவர். இந்த மேல்நாட்டவன் மனதில் படும்படி இந்த கதையில் நீதியாக பக்தியுடன் முருகா முருகா என்று கூறுபவன் தவறு செய்திருந்தாலும் மன்னிக்கப்பட்டு காப்பாற்றப்படுவான் என்றும் அவருக்கு எதிராக அதர்மமாக நடப்பவன் அழிக்கப்படுவான் என்றும் கூறியுள்ளார். கதையை கேட்ட ஸ்மித், சயந்தன் சிறைச்சாலையில் சித்திரவதைக்குட்பட்டவற்றை
தனக்கு தெரிந்த படித்த ஊரில் கேட்ட வகையில் உருவகப்படுத்தி பார்த்தான். அந்த காட்சி அதிபயங்கரமாக தோன்றியது. அதை மறைக்க எத்தனித்தாலும் மறக்காமல் அவன் மனத்திரையில் என்ன ஓட்டங்களாக பிரதிபலித்தன. எப்படியும் சிலைகளை கொண்டு போனால் நல்ல பணம் கிடைக்குமே என்ற சபலம் அவன் கேட்ட கதையின் நீதிகளை ஓரங்கட்டியது. இரவு வரை காத்திருந்து முன்ஜாமத்தில் மறுபடி கோயிலில் புகுந்தவன் முதலில் ஆறுமுக சுவாமியின் விக்கிரகத்தில் கை வைத்தான். மனதிலோ ஏதோ ஒரு இனம் தெரியாத பயம். இந்த தெய்வம் காலையில் அவர் சொன்னது போல் தண்டித்து விடுமோ? தட் தட் என்று மார்பு அடிப்பது அவன் காதில் துல்லியமாக கேட்டது. கைகள் நடுங்கின. பயத்துடன் தொட்ட அதே க்ஷணத்தில் பின்மண்டையில் யாரோ ஒரு வலுவான மரச்சட்டம் கொண்டு மோதுவதை உணர்ந்தான். யா என்று விழுந்தவனை முக்காடிட்ட ஓர் உருவம் அலக்காக தூக்கிக் கொண்டு நடந்தது. பின்மண்டை விண் விண் என்று தெரிக்க மூர்ச்சை தெளிந்தவன் தன் கைகள் பின்னால் கயிற்றால் கட்டப்பட்டு கால்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு ஓர் கருங்கல் படியின் மேல் கிடத்தப்பட்டிருப்பதை பார்த்தான். சுற்றிலும் அடர்ந்த காடு. எதிரே ஆளுயரம் தெத்திய பல்லும் தொங்கிய நாக்குடன் ஒரு அதிபயங்கரமான சிலை. சுற்றிலும் மண்டையோடுகளும் மனித எலும்புகளும் பார்க்கவே அருவருப்பான இடம். தூக்கி வந்தவன் காபாலிக மதத்தைச் சேர்ந்தவன். காளிக்கு நரபலி கொடுக்க நல்ல கட்டுமஸ்தான வெள்ளைத்தோல் ஆள் கிடைத்து விட்டான் என்ற சந்தோஷத்தில் சில மூலிகைகளை கசக்கி அவன் மூக்கில் பிழிந்து விட்டு சென்று விட்டான். ஆம், இனி அவன் மறுநாள் மாலைதான் கண்விழிப்பான். ஸ்மித் கண்விழித்த நேரம் மறுநாள் மாலைதான். இருட்டிய பிறகு கையில் ஓர் தீப்பந்தத்துடன் வந்தவனை பார்த்து ஹா என்று அலறிவிட்டான் ஸ்மித். பயங்கரமான உருவம், முறுக்கிய மீசை, விரித்த செஞ்சடை, செஞ்சாந்து பூசி, கண்கள் இரத்த சிவப்புடன், கழுத்தில் மண்டை ஓட்டு மாலை அணிந்து, கையில் திரிசூலமும் இடுப்பு கச்சையில் நீண்ட வாள். முன்பு கலிவேஸ் டிராவல் போன்ற புத்தகங்களில் ஆப்பிரிக்க காட்டில் காங்கோ நதி பிரதேசத்தில் யாத்ரிகர்கள் நரபலி இடுபவரிடம் மாட்டிக்கொண்ட கதைகள் படித்த ஞாபகம் வந்தது ஸ்மித்துக்கு. சரி, இன்றுடன் நம் கதை முடிந்தது என்று நடுங்கி போனான். சட்டென முருகன் கோயிலில் சயந்தன் கதை கேட்டதும் அந்த தெய்வம் தொழுவோரை காப்பார் என்று சொல்லியதும் ஞாபகம் வர, ஹோ இந்து காட், பிளீஸ் சேவ் மீ என்று பலமுறை தனக்குள் சொல்லிக் கொண்டான். சாவு நெருங்கிவிட்டது என்றதும் மனித மனம் எப்படி பதைக்கிறது. எப்படியாவது இதிலிருந்து தப்பிக்க மாட்டோமா? ஹோ காட் காட் என்று அலறியது உள்மனம். அந்த கடவுள் பெயர் சொன்னாரே, அது அது ஆம், முருகா. முருகா என்பது வாயில் நுழையவில்லை. முழுகா முழுகா என்று ஓர் பரபரப்புடன் நாக்கு ஜபித்தது. காபாலிகன் அட்டகாசமாய் காடே அதிரும்படி சிரித்து ஸ்மித்திடம் வந்து அவன் வாயில் கூழ் போன்ற ஒரு திரவ பதார்த்தத்தை ஊற்றி விழுங்க வைத்தான். அவன் பசிக்கு அது அமிர்தமாயிருந்தது. ஒரு மண்பானை தண்ணீரை அவன் தலையில் கொட்டி அவன் நெற்றியில் செஞ்சாந்து குங்குமம் எல்லாவற்றையும் அப்பி சங்கிலி பிணைப்பை நீக்கி தரதரவென்று காளி சிலை எதிரில் உள்ள மரப்பீடத்திடம் இழுத்துச் சென்றான். ஓ நோ, லீவ் மீ என்றெல்லாம் கத்தி திமிரி பார்த்தான் ஸ்மித். ஆனால் காபாலிகனின் முரட்டுக்கரங்கள் ஒரு நிமிடத்தில் அவனை வழிக்கு கொண்டு வந்து விட்டன. இனி அவனிடமிருந்தோ அவன் வெட்டும் கத்தியிடமிருந்தோ தப்பிக்க முடியாது. ஒரே வழி அந்த ஹிந்து காட் கருணை காட்டினால்தான் என்ற நிலையில் மனம் பதைக்க உடல் தள்ளாட பிணைத்த கைகளை தூக்க முடியாமல் முழுகா 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 என்று உரக்க கத்தியவன் எதிரில் அவன் தாய், தந்தை, சகோதரி, அவன் காதலி எல்லோரும் அதி துக்கத்துடன் நிற்பதாக பிரமை கொண்டு ஹே டாடி, மம்மி, ஹே கிரேஸ், சேவ் மீ என்றெல்லாம் சப்தமிட்டு குமுறி குமுறி அழுகையில் வெடித்து சிதறி போனான். கண்கள் தாரை தாரையாக கொட்ட வாய்விட்டு கத்தி ஆர்ப்பாட்டமிடும் பலியை வெகு அலட்சியமாய் பார்த்த காபாலிகன் அவனை இழுத்து மரப்பீடத்தில் கழுத்தை வைத்து அழுத்தி அதன் மேல் காலை ஊன்றிக் கொண்டான். சிலைக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டாண்டில் பொருத்திய தீப்பந்த வெளிச்சம் பட்டு அவன் நிழலில் வடக்கில் ஓர் பேய் ஆடுவது போல் தோன்றியது. ஆச்சு. காபாலிகன் மேலே இரு கைகளை விரித்து காளியை பார்த்து உரக்க ஜபிக்கிறான். அது முடிந்தவுடன் கத்தி பலியின் கழுத்தில் இறங்கிவிடும். முருகா முருகா, யூ சேவ்டு சந்தன், பிளீஸ் சேவ் மீ முருகா முருகா என்று குலுங்கி அழும் அந்த வெளிநாட்டானின் கூப்பாட்டிற்கு என்னப்பன் செவி சாய்த்து விட்டான்.
இது கருணை தெய்வமாச்சு. தன்னை முருகா என்று முத்தமிழில் மொழிந்தால்தான் வருவேன் என்றா அடம் பிடிக்கும்? இந்த தெய்வத்திற்கு இவன் உள்ளூர்காரன், அவன் வெளிநாட்டவன் என்று பாகுபாடா தோன்றும்? கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த அற்புதம் நடந்துவிட்டது. சரசரவென்று அடர்ந்த பக்கத்து புதரில் இருந்து அரவம் கேட்டு திரும்பிய காபாலிகன் மேல் ஓர் சிறுத்தை புலி குபீரென பாய, காபாலிகன் கையில் இருந்த வாள் எகிரி கீழே விழ, காபாலிகன் அந்த எதிர்பாராத தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பின்வாங்கி எதிர்ப்புறம் ஓட, சிறுத்தையும் அவனை விடாமல் துரத்திச் சென்று இருவரும் கட்டி புரண்டனர். காபாலிகன் காலின் அடியில் இருந்ததால் ஸ்மித் அந்த புலியின் கண்ணில் படவில்லை போலும். சட்டென எழுந்த ஸ்மித் ஓர் உந்துதலில் அவர்களுக்கு எதிர்ப்புறம் தலைதெறிக்க ஓடி புதரில் மறைந்தான். வாழ்வா சாவா என்ற ஓட்டமாச்சே. ஓடினான் ஓடினான். கல்லும் முள்ளும் புதர்களும் அவனை சின்னா பின்னப்படுத்தி உடலில் இரத்த கசிவு ஏற்படுத்தின. வெகு கஷ்டப்பட்டு கைகட்டுகளில் கல்லில் தேய்த்து அறுத்து கொண்டு கால் போன போக்கில் இரவு பூராவும் ஓடினான். காபாலிகன் தன்னை துரத்துவதாக பீதி கொண்டு ஓடினான். பயமும் களைப்பும் பின்தொடர 2 தினங்கள் காட்டில் அலைந்து திரிந்து எதேச்சையாக கடற்கரை அடைந்தவனுக்கு கட்டுக்குள் அடங்கியிருந்த துக்கம் சந்தோஷமாக மாறி குமுறி வெடித்து குலுங்கி குலுங்கி அழுது தீர்த்தான். ஓ இந்து காட், யூ ஆர் ரியலி கிரேட். யூ சேவ்டு மீ, யூ சேவ்டு மீ. ப்ளீஸ் அக்செப்ட் மை தேங்க்ஸ் என்றெல்லாம் பிதற்றினான். தன் படகு நின்ற இடத்திற்கு வெகு தூரம் தள்ளி எங்கோ வந்துவிட்டதை உணர்ந்து கடற்கரையில் அலைந்து திரிந்து மீன்பிடிப்பவர் மூலம் கட்டுமரத்தில் தன் கப்பலுக்கு சென்றதும், ஆஹா, அந்த பயங்கர அனுபவம் அந்த ஹிந்து காடு முழுகாதான் தன்னை காப்பாற்றினார் என்பதும் அவன் மனதில் பசுமரத்தாணியாக பதிந்துவிட்டது. பல்லவர் காலத்தில் தென்னாட்டில் சமண மதத்துடன் காபாலிக மதமும் ஊடுருவி இருந்ததாக சரித்திரம் பேசுகிறது. பிறகு அவை களையப்பட்டாலும் அங்கங்கு 1-2 இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தன. ஏன், சமீபத்தில் கூட குழந்தைகளை புதையல் தேடும் வகையில் மந்திரவாதிகள் நரபலி கொடுப்பதாக பத்திரிகைகளில் பார்க்கிறோம். வங்காளத்தில் நரபலி என்பது தற்பொழுதும் உண்டு என்று பலரும் கூறுவர். ஆக மேற்கண்ட சம்பவம் ஓர் கற்பனை என்று ஒதுக்கக்கூடியது அல்ல. கோயிலுக்கு சென்ற ஓர் மாலுமி கும்மிருட்டான கர்ப்ப கிரகத்தில் நுழைய ஜடாரண அவன் நெற்றியில் மோதிவிட்டு பறந்தது ஒரு வௌவால். அது வௌவால் என்பதை பகுத்தறிய அவன் பரபரப்பு இடம் கொடுக்கவில்லை. ஏதோ ஒரு அருவசக்தி தன்னை தாக்குவதாக நினைத்தவன் தன்னை சுதாரித்துக் கொண்டு கடப்பாறை கொண்டு மூலவரை பெயர்க்க, பாறையை தலைக்கு மேல் தூக்க, அங்குள்ள தொங்கு விளக்கில் அது பட்டு அவன் நெற்றி பொட்டில் வேகமாக ஆடி தாக்கியது தொங்கு விளக்கு. யாரோ உள்நின்று தன்னை தாக்குவதாக நினைத்த அந்த மாலுமி ஹோ என்று கத்திக்கொண்டு கடப்பாறையை சுவாமி மேல் எரிந்துவிட்டு வெளியில் ஓடி வந்தான். தீக்குச்சி கிழித்து அவன் முகத்தில் வழியும் ரத்தம் பார்த்த மாலுமிகளை ஓடு ஓடு என்று அடிப்பட்டவன் துரத்த எல்லோரும் பயத்துடன் ஓட ஆரம்பித்தனர். சட்டென எதிரில் தட்டுப்பட்டவற்றை அள்ளி கொண்டனர். 5 ஆறுமுக விக்கிரகத்தையும் தூக்கி கொண்டு ஓடினர். அன்று சார்த்திய எலுமிச்சப்பழ மாலையுடனும் மற்ற அலங்காரத்துடனும் மாலுமிகளுடன் கொஞ்சம் உல்லாசமாய் கடற்பிரயாணம் செய்யலாம் என்று கிளம்பிவிட்டான் போலும் என் அப்பன் முருகன். திருச்செந்தூரில் இருந்து தென்மேற்கே 36 மைலில் உள்ளது திருநெல்வேலி என்ற நெல்லை நகர். கிழக்கிந்திய கம்பெனியார் தாம் பிடித்த நாடு நகரங்களில் அங்கங்கு மிட்டாதார், ஜமீன்தார், ராவ் பகதூர் போன்ற பட்டங்கள் அளிக்கப்பட்ட சுதேசி மக்களை நியமித்து தம் ஆட்சியை விருத்தி செய்து கொண்டனர். அந்த வகையில் நெல்லை மாவட்டம் வடமலையப்ப பிள்ளை என்பவரின் தலைமையில் இயங்கி வந்தது. கம்பெனி காரியஸ்தராக நல்ல செல்வாக்கில் வாழ்ந்த பிள்ளைவாள் நம் முருகன் அருளுக்கும் மிக்க பாத்திரமான வகையில் முருகவேலிடம் அபரிமிதமான பக்தியை செலுத்தி வந்தார். நம் கடம்பனை பெற்றவன் பங்கினன், தென் கடம்பை திருக்கரக் கோயிலான், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற வகையில் முருகவேலுக்கு பணிபுரிவதே தன் கடனாக கொண்டு, கண்டால் நின் இவை நீரு கை கால் வலிப்பு காசம் க்ஷயம் குட்டம் முதலான நோயும் விண்டோடுமே பூத பைசாசம் யாவும் வினையாவுமே செந்நிலமா தேவதேவே என்று கூறி பக்தி பரவசத்துடன் திருச்செந்தூரில் இருந்து பெற்ற பன்னீரிலை விபூதி தரித்து பூஜை அறையில் முருகனை பூஜிக்க உட்கார்ந்தார். என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ, சிந்தா குலம் மானவை தீர்த்து எனையாள்
கந்தா கைவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே என்ற கந்தர் அனுபூதியை வாய்விட்டு சொன்ன பிள்ளை, என் அப்பனே முருகா, எனக்கு தாயும் தந்தையும் நீதானப்பா, வேறு யார் எனக்கு உறவு என்று கூற அவர் கண்கள் பொல பொலவென்ன கண்ணீரை சிந்தின. படீரென மின்னும் முருகன் கைவேலை பார்த்த பிள்ளை, வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை, சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை என்று ராகத்துடன் பாட ஆரம்பிக்க தன்னுள் ஏதோ பராக்கிரமம் ஏற்படுவதாக உணர்ந்து சிலிர்த்து நிமிர்ந்து உட்கார்ந்தார். அப்பா முருகா, திருச்செந்தூர் வாழும் கோவே, பேராதரிக்கும் அடியவர் தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வு பேரும் கொடுக்க வரும் பேராளா, தேவர் சிறை மீட்ட செல்வா, கந்தா கடம்பா கதிர்வேலா என்றெல்லாம் துதித்து பக்தி பரவசப்பட்ட பிள்ளை, ஆச்சி வந்தாச்சா என்று குரல் கொடுத்தார். வழக்கம் போல் பொருணையாற்றில் நீராடி அதன் நடுவில் உள்ள பாறையில் அமர்ந்து சில பூசை முடித்து வீடு திரும்பிய ஆச்சி என அழைக்கப்படும் அவருடைய தாயார், தம்பி அபிஷேகத்திற்கு பால் வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு செம்பு நிறைய பாலை பக்கத்தில் வைத்து செல்ல சப்தம் கேட்டு சட்டென திரும்பிய பிள்ளையின் கைப்பட்டு செம்பு கவிழ்ந்து பால் கொட்டிவிட்டது. அடா அடா, என்ன தம்பி, வெள்ளிக்கிழமை அதுவுமா பாலை கவிழ்த்து விட்டாயே? அப்பா முருகா, இன்று நல்ல பொழுதாக கழியணும் என்று வேண்டிக் கொண்ட ஆச்சி அதை துடைக்க துணியை தேடி ஓடினாள். அபிஷேக பால் கவிழ்ந்து கொட்டியது அபசகுணமாகப்பட்டது. ஏதோ கெட்ட செய்தி வரப்போகிறது என்று பதறிப்போனார் பிள்ளை. பிள்ளைவார் இருக்காரா? திருச்செந்தூரில் இருந்து திருமலை பிள்ளை வந்திருக்கேன்னு சொல்லுங்க, ரொம்ப அவசரம் என்று பதறிக்கொண்டே வந்தவளை, என்ன திருமலை, ஏன் இப்படி பதற்றப்படுற என்று கேட்டுக்கொண்டு எதிர்கொண்டு அழைத்தார் பிள்ளை. பிள்ளைவாள், நாம் மோசம் போயிட்டோம். கோவில்ல ஆறுமுகசாமியை எவனோ களவாடி போயிட்டான். பூஜை சாமான்கள் எல்லாம் போயிடுச்சு, எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு போயிருக்கானுவ என்று மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க பேசிய திருமலை பிள்ளையை ஆஸ்வாசப்படுத்தி முழு விவரமும் அறிய பெரும் சிரமப்பட்டார் வடமலையப்பர். முருகா, நீ கண்கண்ட தெய்வமாச்சே, வரப்போகிற கெடுதலை முன்கூட்டியே எனக்கு தெரிவிக்கிற தெய்வம் நீ. உன்னை களவாடர் அவனை ஒன்னும் செய்யாமல் விட்டு விட்டாயே என்று பெரிதும் அங்கலாய்த்த பிள்ளை மற்றவர்களுடன் திருச்செந்தூர் அடைந்து அங்கு நடந்துள்ள அட்டூழியங்களை 2 கோயில்களில் நேரில் பார்த்து இரத்த கண்ணீர் வடித்தார். இது கடற்கொள்ளைக்காரர்களின் கைவரிசை என்பதை ஒருவாறு ஊகித்தறிந்தனர். சன்னதியில் நீண்ட நேரம் நின்று விண்ணப்பட்ட மூலவரை பார்த்து மனம் வெதும்பிய பிள்ளை தினப்படி பூஜைகள் நிற்காமல் நடக்க வேண்டிய மாற்று ஏற்பாடுகள் செய்து கூடிய சீக்கிரம் வேறு சிலைகள் செய்து குடமுழுக்கு செய்வதாக கூறி நெல்லை திரும்பினார். கப்பலுக்கு எடுத்துச் சென்ற ஆறுமுகம் உற்சவரை கீழ்த்தட்டில் முன்பாக திருநள்ளாற்றில் திருடிய நடராஜ உற்சவ மூர்த்தியுடன் சார்த்தி வைத்து மற்ற களவாடிய பொருள்களையும் சேகரித்து கப்பலை அவ்விடத்தை விட்டு அவசரமாக கிளப்பச் சொன்னான் கேப்டன். தெற்கு நோக்கி ஊர்ந்தது கப்பல். தன் கேபினில் உட்கார்ந்த கேப்டனுக்கு மனதில் ஓர் இனம் புரியாத கலவரம். இவ்வளவு சிரமப்பட்டு வந்தும் கணிசமான லூட் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கம். அத்துடன் ஸ்மித் ஏன் அந்த கோவிலுக்கு போகக்கூடாது என்று தடுத்தான்? அங்கு சென்றவர் ஏன் பயந்து ஓடி வந்தனர்? ஏன் உட்சென்ற ஒருவன் நெற்றியில் அடிபட்டது? யார் செய்திருக்க முடியும்? கால் ஸ்மித் ஹியர் என்று உத்தரவிட்டு ஆட்டுத்தோலால் ஆன முந்தையிலிருந்து பீரை 2 மர மொக்குகளில் ஊற்றினார். ஸ்மித் வந்ததும் அவனிடம் ஒரு மொக்கை கொடுத்து தான் ஒன்று எடுத்து குடித்துக்கொண்டே அங்கு நடந்த நிகழ்ச்சிகளின் காரணங்களை வினவ ஸ்மித் தனக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத அந்த பயங்கர சம்பவங்களை ஒன்றுவிடாமல் விஸ்தாரமாய் கூறி தான் உயிர் பிழைத்தது அந்த கடவுளின் உதவியால் தான் என்று கூறும்போதே அவன் உடல் நடுங்கி கண்களில் கண்ணீர் முட்டி நின்றது. கேப்டன், கோயிலிலிருந்து சிலையை கொண்டு வந்தது
மிக்க அபசாரமான காரியம். அதனால் நமக்கு கஷ்டம் ஏற்படும் என்று சொன்னவனை இடைமறித்தான் கேப்டன். ஸ்மித்தை ஏளனம் செய்ததுடன் கடற்கொள்ளையிடுபவர்களுக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை இருந்தால் தொழிலில் முன்னேற முடியாதென்று ஒரு சிறு பிரசங்கமும் செய்து அவனை அனுப்பி வைத்தான். காற்றின் வேகம் கூடாமல் ஒரு மந்த நிலை. கப்பலும் வேகமாக செல்லாமல் மெதுவாக ஊஞ்சலாடியது. கப்பலின் மேல் தளத்திற்கு வந்த கேப்டனுக்கு ஒரு பயங்கலந்த அதிர்ச்சி. அங்கு நிலவும் காற்றின் சூழ்நிலை, வானில் குழுமிய கருமேக கூட்டங்கள். ஹே ஹான்சன், ஹே டிக், both of you come here quick என்று கத்தினான். வந்தவர்களிடம் வானத்தை காட்டி நிலைமையை ஊகிக்க சொல்லிக் கொண்டே இருக்கும்போது காற்றின் வேகம் அதிகரிக்க பளீர் பளீர் என மின்னல் வெட்ட அதிபயங்கரமாக வானம் உருமியது. சுழன்றடிக்கும் காற்றில் அகப்பட்ட கப்பல் ஒரு சுற்று சுற்றியது. இப்படியும் அப்படியும் ஆடிற்று. எல்லா மாலுமிகளும் மேல்தளத்திற்கு ஓடி வந்தனர். கேப்டன் தன் வாயில் கைகளை குவித்து வைத்து தொண்டை கிழிய கத்தி உத்தரவுகளிட்டான். பாய்மரங்களில் உள்ள பாய்கள் தடதடவென்று இறக்கப்பட்டு நங்கூரங்களை சமுத்திரத்தில் அவசரமாக தள்ளினர். ஆளுயர ராட்சச அலைகள் எழும்பி எழும்பி கப்பலை மோதின. அதிபயங்கரமான இடி, மின்னல், மழையும் சுழன்று அடிக்கும் சூறாவளியும் அவர்களை திக்குமுக்காட வைத்தன. ஊழிக்காலம் நெருங்கியது போன்று கடல் கொந்தளிப்பும் கடும் காற்றும் மரக்கலம் நொறுங்கி போகுமா என்ற திகிலை அவர்களுக்கு கொடுத்தது. சடாரென கொடிமரம் முறிந்து விழ நடுங்கி போனான் கேப்டன். எல்லோருடன் வேலையில் மூழ்கியிருந்த ஸ்மித் கேப்டனிடம் ஓடி வந்து அவன் தோளை பற்றி உலுக்கி, கேப்டன், ஐ டோல்ட் யூ அபவுட் தட் காட் என்று ஏதோதோ உரக்க கத்தினான். அவன் கத்தியது யாவும் ஊளையிடும் காற்றின் சப்தத்தில் மங்கி போயிற்று. இருந்தாலும் அவன் என்ன சொல்கிறான் என்பதை ஊகித்த கேப்டன் மனதில் ஸ்மித் சொன்னது ஏளனத்திற்கு அப்பாற்பட்டது என்று உரைக்க வெகு நேரமாகவில்லை. ஹே டிக், put that idol into sea என்று கத்தினான். டிக் என்பவன் அடித்தளத்திற்கு ஓடி அங்கிருந்த நடராஜ சிலையை தூக்க முடியாமல் தூக்கி கடலில் எறிந்தான். கேப்டன் சொன்ன சிலை இதுதான் என்பது அவன் கணிப்பு. இனி மேல்தளத்தில் நிற்க முடியாதென்ற நிலை ஏற்பட்டவுடன் யாவரும் கீழே ஓடினர். அங்கு முருகன் சிலை இருப்பதை பார்த்த கேப்டனுக்கு கடும் கோபம் வந்தது. டிக்கின் மேல் ஆவேசமாக பாய்ந்து அவனை சுவரில் மோதி இதை ஏன் போடவில்லை என்று கத்தினான். முரடனையும் பண்பாளனாக்குவது மரண பயம். திடுமென அது மனிதனை தழுவாமல் வருகிறேன் வருகிறேன் என்ற அடிமேல் அடியெடுத்து வரும்போது மனிதனுக்கு ஏற்படும் மன எழுச்சி, நடுக்கம், பரமநாஸ்திகனும் பரமனே என்னை காப்பாற்று என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறான். கொந்தளிக்கும் கடலை போல் அவன் மனம் பன்மடங்கு எழும்பி குதிக்கிறது. கேப்டன் மனதில் சூறாவளியே சுழன்று அடித்தது. தன் தவறை உணர்ந்த டிக் முருகச்சிலையை எடுத்தெறிய ஓடினான். அவனை தடுத்த ஸ்மித், "You fools! All of you kneel down and pray to this Hindu god!" என்று வெறிபிடித்தவன் போல் கத்த, கேப்டன் தன் கால்களை சேர்த்து ஒரு போர் வீரன் போல் நேராக நின்று ஒரு சல்யூட் செய்து சட்டன மண்டியிட்டு உட்கார்ந்தான். அவன் செய்கை மற்றவர்களையும் உடனே மண்டியிடச் செய்தது. தானும் மண்டியிட்ட ஸ்மித், "ஓ இந்து காட், ப்ளீஸ் சேவ் அஸ், பேர்டன் அவர் மிஸ்டேக், ப்ளீஸ் சேவ் அஸ், சேவ் அஸ் ப்ளீஸ்" என்று கூறும்போதே குரல் உடைந்து தழுதழுத்து குலுங்கி குலுங்கி அழ அதை பார்த்த மற்றவரும் கோரஸாக அவன் சொன்னதை திரும்பி சொன்னார்கள். மொத்தத்தில் அந்த இடம் ஓர் அதீதமான பக்தி நிலைக்கு தள்ளப்பட்டு தூய்மை அடைந்து நின்றது. அப்பனின் கருணை அலைமோதி நின்றது. அதன் பிரதிபலிப்பில் எல்லோரும் தாங்கள் ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்பட்டோம் என்ற மனநிறைவு கொண்டு மேல்தளத்திற்கு சென்றனர். என்ன ஆச்சரியம்! படுபயங்கரமாக வீசிய சூறாவளி கப்பலை விட்டு விட்டு கிழக்கில் தொலைதூரத்தில் மையம் கொண்டு சுழன்று சுழன்று ஒரு பெரிய கரும் தூண் கடலிருந்து எழும்பி வானை முட்டி நிற்பது போல் காட்சி கொடுப்பதை பார்த்த மாலுமிகள் மை காட், மை காட் என்று கத்தினர். அந்த சுழல் காற்று கப்பல் உள்ள இடத்தில் மையம் கொண்டிருந்தால் நினைக்கும் போதே எல்லோரும் நடுங்கினர். கப்பல் தூள் தூளாகி அதில் உள்ள அனைவரும் ராட்சச அலைகள் வாரி விழுங்கி இருக்குமே. ஸ்மித், யூ ஆர் கிரேட் என்று அவன் காலை தொட்டு எல்லோரும் முத்தமிட்டு ஆமென் என்று சிலுவை குறியிட்டு கொண்டனர். ஸ்மித்தின் ஏற்பாட்டில் எம்பெருமான் முருகன் ஓர் நீண்ட கயிற்றில் கட்டப்பட்டு மெதுவாக ஆடாமல் அலுங்காமல் பயங்கொண்ட பரிவுடன் கடலில் இறக்கப்பட்டார். அவர் அணிந்த எலுமிச்சம்பழ மாலை மேலே மிதந்த கயிற்றின் மறுபாகத்தில் சிக்குண்டு அலைகளில் மிதந்தது. மறுபடியும் கோயிலிலேயே விக்கிரகத்தை கொண்டு சேர்ப்பது
அவர்களுக்கு பாதுகாப்பில்லை என்ற முறையில் இதை செய்து பிரயாணத்தை தொடங்கினர். பிரான்சிஸ்கோ பெல்சீரட் டீலாட் என்ற 2 ஹாலந்து நாட்டவரும், டாவர்னீர் பர்னீர் என்ற 2 பிரெஞ்சு நாட்டவரும், சர் தாமஸ் ரோ என்ற இங்கிலீஷ்காரரும் நம் நாட்டிற்கு அந்த காலத்தில் வருகை தந்து நம் நாட்டு சரித்திரம் புனைந்ததாக வரலாறு. மேற்கண்ட நிகழ்ச்சிகளை ஒரு மாலுமியிடம் கேட்டு தெரிந்து ரென்னால் என்ற பிரெஞ்சுக்காரர் தன் புத்தகத்தில் எழுதி இருப்பதாகவும், இது 1648 நடந்த உண்மை நிகழ்ச்சி என்றும் எழுதியிருப்பதாகவும் கூறுவர். வடமலையப்ப பிள்ளைக்கு தன் குலதெய்வமான திருச்செந்தூர் கோயிலின் மூலஸ்தான திருவுருவம் சேதப்படுத்தப்பட்டதும், ஆறுமுகப் பெருமான் செப்பு திருவுருவம் திருடப்பட்டதும் பெரும் அதிர்ச்சியையும் மனக்லேசத்தையும் கொடுத்தது. பகட்டு கலப்படமில்லாத அவரின் தூய பக்தி உள்ளம் திரும்ப திரும்ப தான் பெற்ற பிள்ளையை பறிகொடுத்தது போல் பரிதவித்தது. முருகா, கந்தப்பா, எனக்கு ஏன் இந்த பரிதவிப்பு? வேறு 5 சிலை செய்வதற்கு தான் ஏற்பாடு செய்து விட்டேனே. மூலவர் செய்யவும் ஸ்தபதியிடம் அட்வான்ஸ் கொடுத்து விட்டேனே. ஆச்சி சொன்னது போல் ஆச்சி தினந்தோறும் சிவபூஜை செய்யும் தாமிரபரணி நதியின் நடுவில் உள்ள பாறையிலிருந்து அதற்கான கற்களை வெட்டி எடுத்துக் கொள்வதாக கூறி வேலையும் ஆரம்பித்து விட்டாரே அந்த ஸ்தபதியார். அப்படி இருக்க எனக்கு ஏன் இந்த மன உளைச்சல் என்று தான் பூஜை செய்யும் முருகன் முன் அமர்ந்தார். பிள்ளைவாள் மனசஞ்சலங்கள் ஏற்படும் போது யோகா செய்து பாருங்கோ என்று ஒரு நண்பரும், ஏன் நீங்க தியானம், ஆழ்நிலை தியானம் முதலினை செய்யக்கூடாது என்ற மற்றொருவரும், பிள்ளைவாள் நீங்கள் என்ன யோகா, தியானம், ஆழ்நிலை தியானம், குண்டலினி யோகம், வாசி யோகம் இதெல்லாம் தெரியாமல் ஏதோ முருகனை ஆராதிக்கிறேன், முருகனை பூஜை செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு உங்க டயத்தை இப்படி வீணாக செலவழிக்கிறீர்களே என்று பட்டவர்த்தனமாக சிலரும் கூறுவதை கேட்கும் போதெல்லாம் முருக வழிபாட்டிற்கு மேற்கண்டவை மிக்க அத்தியாவசியமானவையோ அல்லது இவை முருகனிடம் பக்தி செல்லும் பக்தி யோகத்தை விட மிக்க உயர்ந்தவையோ, நாம் ஏன் அதை பற்றி இதுவரை சிந்திக்காமல் இருந்து விட்டோம் என்றெல்லாம் வெகு நாட்களாக பிள்ளையின் மனதில் ஓர் குமைச்சல் இருந்து வந்தது. அதை எப்படி எம்பெருமான் முருகன் கலியுக வரதன் கண்கண்ட தெய்வம் ஒரு சாமியார் மூலம் சென்ற வாரம் தீர்த்து வைத்து விட்டான். ஏதோ பெரிய பளுவை இறக்கினது போலல்லவா இருக்கு. மனம் எப்படி தெளிவடைந்து லேசாகி விட்டது. முருகா, என் அப்பனே, என் உடல் பொருள் ஆவி எல்லாம் உன் பாதத்தில் அர்ப்பணம் செய்து விட்டேன் அப்பா. இனி எல்லாம் நீயே என்று தழுதழுக்கும் பிள்ளையின் மனதில் சென்ற வாரம் நடந்த நிகழ்ச்சிகள் மெல்ல தலை காட்டி எழுந்து நின்று மூழ்க வைத்தன. பிள்ளைவாள், நம்ம நெல்லையப்பர் கோயிலிலே 2 நாளா ஒரு சாமியார் வந்து தங்கியுள்ளார். பொதியமலை சாரலிலே தவம் செய்பவராம். எல்லா தத்துவத்தையும் எப்படி விட்டு விட்டு வைக்கிறார் தெரியுமா? குண்டலினி யோகம், அது இது என்ற நிறைய விஷயங்களை சொல்றாரு. நீங்க வாரீகளா, நின்று போய் பார்ப்போம் என்றார் திருமலை. யோகத்தை பத்தியா சொல்றாரு? நாம் அவசியம் இன்றே போய் வருவோம் என்றார் பிள்ளை. சரளமாக தொய்வில்லாமல் பல விஷயங்களை அலசும் சுவாமிகள், அந்த முருகபக்தரை இருந்து போகச் சொல், என்னை தனியே சந்திக்கச் சொல் என்று சொல்லி அனுப்ப அதை கேட்ட பிள்ளை ஆச்சரியப்பட்டு போனார். என்ன முருகபக்தரே, யோகா தியானம் எல்லாம் ஒரேடியாக குழப்புதோ என்று திடுமென கேட்கும் சுவாமிகளை வீழ்ந்து நமஸ்கரித்த பிள்ளை, இவரை சாதாரண நிலையில் எடை போடக் கூடாதென்று ஒரு ஜாக்கிரதை உணர்ச்சியுடன் பவ்யமாக ஒதுங்கி நின்றார். பால் சாப்பிடுறவா எல்லாரும் பசுவா வளர்க்க முடியும்? அப்படி வளர்க்க ஆரம்பித்தாலும் செல்லுமிடமெல்லாம் பசுவையுமே அழைத்து செல்ல முடியுமா? பாலை சாப்பிடுபவன் அதை மட்டும் ருசிக்க சாப்பிடணும். காலாகாலத்தில் அதை அருந்தி உடலை புஷ்டியாக வைத்துக் கொள்ளணும். அதுதானே புத்திசாலித்தனம் என்ன என்று பொருள் புதிந்த பார்வையை பிள்ளையின் மேல் வீசினார் சுவாமிகள். ஏதோ புரிந்தது போல் இருந்தது பிள்ளைக்கு. இருந்தாலும் இதன் பூரா விளக்கமும் கிடைத்துவிட்டால் நல்லதில்லையா? அதில்லை சுவாமி, எனக்கு வேண்டியப்பட்டவர்கள் அடிக்கடி அவற்றை யோகம் முதலியவற்றை நான் அனுஷ்டிக்காததை ஒரு குறையாக சொல்கிறார்களே, அதனால் முருகனை ஆராதிக்கிறதை விட அதுதான் உசத்தியோ என்று உனக்கு சந்தேகம் வந்துடுத்தோ? சரி சரி, அப்படி உட்கார், இதை பற்றி கொஞ்சம் விரிவா பார்ப்போம் என்றார் சுவாமிகள். என்ன, நேற்று முன் இவர் தினமும் குண்டலினி யோகம், பிராணாயாமம் போன்றவற்றை விரிவாக சொற்பொழிவாற்றியவர், அவற்றை தானே அபியசிப்பதாக கூறியவர், இன்று பிள்ளைவாளிடம்
அதை பற்றி ஒரு மாற்று குறைவாக சொல்வது போலிருக்கிறதே என்று எண்ணமிட்டார் பக்கத்தில் நின்ற திருமலை. என்ன திருமலை, நாமும் சற்று பிள்ளையுடன் தாமசிக்கலாமே. சுவாமிகளின் பேச்சில் மாற்று குறைகிறதா, மெருகு ஏறுகிறதா என்பது தெளிவாகுமே என்று சுவாமிகள் சொல்ல திருமலைக்கு சப்தநாடியும் ஒடுங்கிய நிலையில் இவர் என்ன மற்றவர்கள் என்ன ஓட்டங்களை அப்படியே படம் பிடித்து சொல்கிறாரே என்று வியப்பால் சுவாமிகளை நமஸ்கரித்து எழுந்தார். சுவாமிகள் பேச ஆரம்பித்தார். இந்த பிரபஞ்சம் அகண்டாகாரமானது. இதில் அடங்கிய ஆச்சரியமான பேருண்மைகள் எண்ணிக்கையில் அடங்கா. இவற்றை இந்த மனித இனம் தற்பொழுது ஆராய தலைப்பட்டுள்ளது. வரப்போகிற 4-5 நூற்றாண்டுகளில் இந்த மனித இனம் பௌதீக ஞானங்களில் விரிவடைந்து நம் பூமண்டலம், அதை சுற்றியுள்ள கோள்கள் முதலியவற்றை ஆராய தலைப்படும். ஆனால் இந்த ஞானக்கடலில் ஓர் உத்திரணி தண்ணீர் மூண்டது போல்தான் இருக்கும். மற்ற யுகங்களில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் வானசாஸ்திரம், ஜோதிடம், ஆத்ம ஞானம், பௌதிக ஞானம் என்ற எல்லா வகையிலும் சிறந்து இருந்தனர் என்பதை நாம் புராண வாயிலாக இதிகாசங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். எதை அறிந்தால் அறிவு பூர்த்தியாகும் என்ற கேள்வியை சதா அவர்கள் கேட்டனர். அந்த ஆராய்ச்சியில் வெற்றியும் பெற்றனர். அதன் விளைவு நமக்கு கிடைத்துள்ள பிரம்ம வித்தை. இதுவே பரவித்தை, பரஞானம், சிவஞானம், மெய்ஞானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. உபனிஷத்துக்கள் மூலம் இவை பறக்க அலசப்படுகிறது. நம் முன்னோர் 1000 வருடங்களுக்கு உயிரோடு இருந்தனர். அவர்கள் காட்டிலும், மலைமுகட்டிலும், குகைகளிலும், நதி தீரங்களிலும் தனித்து நின்று காய், கிழங்கு, சருகுகள் உண்டு பனி, குளிர், வெப்பம், பசி, தாகம், தூக்கம் என்று எல்லாவற்றையும் ஜெயித்தவராக இந்த பரவித்தையில் நாட்டம் கொண்டனர். அவர்கள் இந்திரியங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு கிடந்தன. அவற்றை ஜெயித்ததால் அவர்கள் ஜீதேந்திரியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அவர்கள் ஆகாசத்தில் நிறைந்துள்ள ஒளி அலைகளை தம்முடைய ஆச்சரியமான தவ வலிமையினால் பிடித்திழுத்து கொண்டனர். ஒளி எப்போதும் அலை அலையாக சுருண்டு சுருண்டு வட்டவட்டமாக எங்கும் வியாபிக்கும். ஒளி கற்றைகளாக நேர்கோட்டில் உட்புகும். அந்த ஒலி அலைகளின் பரிணாம அதிர்வுகள் 20 முதல் 20,000 வரை உள்ள ஒரு சங்கையில் அடங்கியது. வைகரி என்ற சப்த குறியீட்டில் அழைக்கப்படுவது. சாதாரண மனிதன் இந்த சப்த அலைகளை கீழ்மட்டம், மேல்மட்டம் என்று பாகுபாட்டில் கேட்கும் திறன் படைத்த செவிகளை மட்டுமே பெற்றிருக்கிறான். இதற்கு மேல் உள்ள பரிணாம ஒலி அலைகளின் அதிர்வுகள் பரா, பஷ்யந்தி, மத்தியமா என்ற 3 நிலைகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றை சாதாரண மனிதனால் கேட்க முடியாது. இதை நம் வேதம் மூலாதாரத்தில் உறையும் சக்தி என்கிறது. இது தனக்குத்தானே ஆதாரமாகிய பிந்து வடிவானது. நுட்பமான விதையிலிருந்து முளை எழுவது போல் அந்த பராசக்தியிலிருந்து கிளம்பும் நாதம் பஷ்யந்தியாக பரவி நிற்க, அதை யோகிகள் தம் உள்ளும் புறம் ஊடுருவதாக உணர்ந்து அது உலகம் அனைத்தும் ஆகாயத்தில் பரவி நிற்பதை உணர்ந்தார்கள். அது இதயத்திலிருந்து ஒலிக்க மத்தியமா எனப்படுகிறது. ஆக உலகம் பூராவும் ஆகாயத்தில் ஊடுருவி ஒலிக்கத் தொடங்கும் போது அந்த சக்தி பிராணவாயுவுடன் சேர்ந்து ஸ்வர வடிவில் தொண்டை, வாயின் மேல்வண்ணம், பற்கள், நாக்கு இவற்றில் மோதி வெளிப்படும் போது சாதாரண மனிதன் புரிந்து கொள்ளும் ஒலி அதிர்வுகளான வைகரியாக மாறி நிற்கிறது. அகண்ட ஆகாயத்தில் பரவி நிற்கும் இந்த சப்த ஜாலங்களை பிடித்தெழுக்க வெகுவாக சிரமப்பட்ட நம் முன்னோர்களான ரிஷிகள் இந்த சப்த அதிர்வுகள் நம் உள்ளேயே இருப்பதை பார்த்து பிரமித்து போயினர். படிப்படியாக நம் உடலே ஓர் ஆலயம், அதனுள்ளேயே இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படும் அத்துணை அதிசயங்களும் அணுப்பிரமாணமாக அடங்கி உள்ளன என்பதை உணரத் தலைப்பட்டனர். ஆக பரபிரம்மம் என்ற அகண்டமான ஈஸ்வர சக்தி நம் உள்ளேயே உள்ளதென்பதை அறிந்து ஆச்சரியம் அடைந்தனர். பத்மகோஷ பிரதீபாகே ஹிருதயஞ்சா அதோமுகம் தஸ்யா சிகாயே மத்தியே பரமாத்மா விவஸ்தித என்ற வேதபாகம் இதை துல்லியமாக விவரிக்கின்றது. அப்படி நம்முள்ளே ஊடுருவி நிற்கும் அணுப்பிரமாணம் உள்ள பரபிரம்ம சக்தியை நாம் ஆத்ம சக்தி என்றும் ஜீவாத்மா என்றும், அதை அகண்டமான இந்த பிரபஞ்சம் பூராவும் வியாபத்துள்ள பரமாத்மா என்ற சக்தியுடன் சங்கமிக்க செய்துவிட்டால் அந்த க்ஷணத்தில் ஏற்படும் ஆனந்தம் பரமானந்தம் என்றும்,
அதற்கீடான ஆனந்த அனுபவம் வேறு எதிலும் காண முடியாதென்பதாகவும் உணர்ந்தனர். அதன் விளைவாக இந்த பிரம்ம வித்தையில் அவர்கள் அமிழ்ந்து போயினர். பல 100 வருடங்கள் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திராமல் அதை பற்றியே சிந்திக்க தலைப்பட்டனர். சிலரை கரையான் புற்று மூடியதாக கூட புராணங்கள் கூறுகின்றன. ஜிதேந்திரியர்கள் என்ற நிலையில் அவர்களின் புலன்கள் கட்டுக்கடங்கி கிடந்ததால் பசி, தாகம், தூக்கம், அயர்வு என்பன அவர்களை விட்டு நீங்கி நிற்க சுற்றுப்புற சூழ்நிலை தாக்கங்கள் அவர்களை அண்டாத நிலையில் அவற்றை சாதிக்க அவர்களால் முடிந்தது. சாதாரணமாக மனிதன் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை எதிர்கொள்ளும் போது அவன் சுவாசிக்கும் மூச்சில் ஒரு சிறு தடை ஏற்படுவதை நாம் உணரலாம். அந்த தடையின் கால பரிமாணம் அதிகமானால் அதுவே பெருமூச்சாக வெளிவருவதையும் பார்க்கலாம். சிலருக்கு மூச்சே நின்று போன சம்பவங்களையும் கேள்விப்படுகிறோம். அதி அற்புதமான ஒரு ஆச்சரியத்தை எதிர்கொண்ட ரிஷிகளுக்கு தானாகவே சுவாசபந்தனம் ஏற்பட்டதென்பது ஆச்சரியமான விஷயமில்லை. அப்படி செய்யும் போது அவர்கள் உடற்கூற்றில் ஏற்படும் சில விந்தைகள் அவர்களை மெய்மறக்கச் செய்தன. இதிலிருந்து பிறந்ததுதான் வாசி யோகம், பிராணாயாமம் என்ற முறைகள். மனித மனத்தின் பண்பாடு யோகம் எனப்படும். மனம் தளர்வுற்றால், துயரப்பட்டால், சஞ்சலமானால் யோகமில்லை என்பது கட்டுப்பாடு. பதஞ்சலி யோக சாஸ்திரம் கேள்விப்பட்டிருக்கிறாயா? அதில் அஷ்டாங்கங்கள் என்று வருகிறது தெரியுமா? நியமம் என்ன சொல்றது? மனதகத்தில் அமைதியும் ஆனந்தமும் கொண்டால்தான் யோகம் சித்திக்கும். சந்தோஷம் என்பது யோகத்திற்கு இன்றியமையாத கோட்பாடு என்பதை இது தெளிவுபடுத்துமே. ஆக யோகம் அபியசிக்க ஆரம்பித்த ரிஷிகள் அதற்கு ஆதாரமான மனக்கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்தினர். அலைபாயும் இந்த மனம், குரங்கின் சேஷ்டைகளுக்கு ஒப்பிடப்படும் இந்த மனம் ஒரு முகப்பட்டு நிற்க அவர்கள் பட்ட கஷ்டங்கள், செய்த பரித்தியாகங்கள் கணக்கில் அடங்கா. அடுத்ததாக கட்டுப்பட்ட மனம் சந்தோஷத்தின் எல்லையில் சதா திளைத்திருக்க வேண்டும். இதற்கு ஆதாரம் நம் உடலில் உறையும் ஆத்ம சக்தி மேலெழும்பி அகண்டாகாரமான பரபிரம்ம சக்தியில் ஐக்கியமாக வேண்டும். இதில்தான் நம் பொறிகளினால் நுகரப்படும் சிறு சிறு இன்ப நுகர்ச்சியினால் ஏற்படும் நிலையற்ற சந்தோஷத்தை தவிர்த்து சாஸ்வதமான அழிவற்ற எப்போதும் நிலைத்து நிற்கும் ஆனந்தத்தை பெற முடியும் என்பதை உணர்ந்து சதா ஈஸ்வர சக்தியை பற்றிய எண்ணத்தில் மனதை செலுத்தினர். அப்பனே, யோகா அப்சயிக்க முதற்படி எது என்று புரிந்ததா? மனம் பண்பட்டு பரம ஆனந்த நிலையில் சதா ஈஸ்வர சிந்தனையில் அது கட்டுண்ட நிலையில்தான் அதை சாதிக்க முடியும் என்பதை. அதில்லாமல் செய்யப்படும் பயிற்சிகள் எல்லாம் வெறும் உடலை வலுப்படுத்த ஏற்கொள்ளும் முயற்சிதான் என்பது புரிந்ததா என்றார் சுவாமிகள். ஆஹா, எவ்வளவு பெரிய தத்துவம்! சுவாமிகளின் வாக்கினின்று தைலதாரை போல் அல்லவா கொட்டுகிறது. படிப்படியாக எப்படி அதை நமக்கு எளிமையாக புரிய வைக்கிறார் என்று வியப்படைந்த பிள்ளையும் திருமலையும் வாயெடுத்து நின்றனர். மோனத்தில் ஆழ்ந்தனர். என்ன, இருவருக்கும் இதை கேட்கும் போதே தியானம், ஆழ்நிலை தியானம் கைகூடி விட்டதோ என்று சொல்லி சிரித்தார் சுவாமிகள். சுவாமி, அவற்றை பற்றியும் என்று ஆரம்பித்த பிள்ளையை இடைவெட்டினார் சுவாமிகள். ஆமாம், அவற்றை சொல்லத்தான் ஆரம்பித்துள்ளோம். தியானம் என்றால் நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடிக்கொள்வது மட்டுமல்ல. சதா ஈஸ்வர சிந்தையில் ஆழ்ந்த ரிஷிகள் அவற்றின் மூலத்தை தரிசிக்க விழுந்தனர். அருவமான நிர்குணமான அந்த பரபிரம்ம சக்தியில் தன்னை முழுமையாக கரைத்துக் கொள்ள விழைந்த ரிஷிகள் அதை அருவமாக உபாசிக்க அரும்பாடுபட்டனர். கண்களை இறுக மூடி மனதை ஒருமுகப்படுத்த ஈசனை தொழுது நிற்குங்கால் உருவ மத்தியில் ஒரு சிறிய ஒளிவட்டம் தோன்றுவதை பார்த்தனர். அந்த வட்டம் தோன்றுவதும் மறைவதுமாக கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடியது. சிறு புள்ளியாக இருந்த ஒளிவட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாயிற்று. ஆஹா, அந்த வட்டத்தின் ஒளி வர்ணிக்க முடியாத ஆனந்தத்தை அவர்களுக்கு அளித்தது. அருண உதயத்தில் தோன்றுவது போன்ற சிவந்த வர்ண ஒளிவட்டம் சுழன்று நிற்க நடுவில் நின்ற பளிச்சென்ற வெள்ளை ஒளிவட்டம் தகதகவென்று மின்னியது. பலவித வர்ண ஜாலங்களுடன் 7வித ஒளி கற்றைகளை கோலமிட்டு பின்னி பிணைந்து ஒளிவீசி மறைந்தன. அந்த வர்ண ஜாலங்களை பார்த்த ரிஷிகள் தன்னுள்ளே ஒலி அதிர்வுகள் மட்டுமில்லை, ஒளிக்கற்றைகளும் உள்ளன என்பதை பார்த்து அகமலர்ந்து போயினர். பிரபஞ்சத்தில் உள்ள ஒளிக்கற்றைகள் போல், சூரிய பிரகாசம் போல் பல 100 சூரிய பிரகாசத்தை அந்த ஒளிவட்டத்தில் பார்த்து பிரமித்து போயினர். ஆஹா,
பரபிரம்மம் என்ற ஈஸ்வர சக்தி சப்த பிரம்மமாக மூலாதாரத்திலும் நாபியிலும் உறைவது போல் ஜோதி பிரம்மமாக புருவ மத்தியில் வியாபித்துள்ளது என்பதை உணர்ந்து அந்த ஜோதி ஸ்வரூபத்தில் அமிழ்ந்து மூழ்கி லயித்து போயினர். அவர்களின் இறையுணர்ச்சி சிறகடித்து பறந்தது. ஒளிவட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி அவர்களை அதனுள் மூழ்கடித்துக் கொண்டது. இப்படியாக தியானம் என்ற நிலை உருவாயிற்று. அந்த ஒளிவட்டத்தில் மூழ்கிய ரிஷிகள் ஈஸ்வர அனுபவம் முழுமையாக பெற்று பரம ஆனந்த வெள்ளத்தில் சிக்குண்டு நாட்கணக்கில் நம் தேகம் மறந்து தூக்கம் அயர்வு அற்று அதனுள்ளேயே ஆழ்ந்து போனது ஆழ்நிலை தியானம் என்றும் சமாதி நிலை என்றும் பெயர் பெற்றன. ஆக இதற்கெல்லாம் ஆதார ஸ்ருதி ஆணிவேர் எது என்று புரிகிறதா? ஈஸ்வர சக்தியை பற்றி சதா சர்வகாலமும் சிந்திக்கும் திறன், அந்த சக்தியிடம் பக்தி கொண்டு தன்னை அதனுள் அர்ப்பணித்துக் கொள்ளும் திறம்தான் என்பது விளங்குகிறதா என்றார் சுவாமிகள். சுவாமி, அப்படியானால் பரமனிடம் பக்தியற்ற நிலையில் இவை ஸ்லாக்கியமில்லை என்று கூறுகிறீர்களா என்றார் பிள்ளை. முழுமையாக பிரயோஜனமில்லை என்ற நிலையில் பார்க்க வேண்டாம். இதை மனமடங்கச் செய்யும் ஓர் ஆரம்ப பயிற்சியாக கொள்ளலாம். ஆனால் மனமடங்கிய நிலையில் அபியசிக்க கிடைக்கும் பலன் இதில் கிடைப்பது சிரமமானதாகும். மேலும் இந்த பயிற்சியில் அருவமான ஈஸ்வர சக்தியை உபாசிப்பதை மிக கடினமாக அபியாசமாக உணர்ந்த ரிஷிகளுக்கு அதிர்ஷ்டவசமாக சகுன நிலையில் அந்த ஈஸ்வர சக்திகள் அவர்கள் தோற்றத்தில் புலப்பட்டன. ஈசனாகவும் அம்பாளாகவும் முருகனாகவும் கணபதியாகவும் பெருமானாகவும் தோற்றமளித்த அந்த சக்தியை தெய்வம் மனுஷ்ய ரூபேன என்ற வகையில் மனித வடிவமாகவே தரிசித்த ரிஷிகள் அவற்றை சிலாரூபமாக பின்னால் சமைத்து வைத்தனர். சகுன நிலையில் தனக்குள் பார்த்த ஓர் உருவத்தை மனதில் இருத்தி உபாசிப்பது அவர்களுக்கு சுலபமாகவும் சீக்கிரத்தில் அதில் லயிக்கவும் உதவிற்று. ஆக பகவானிடம் பக்தியற்ற நிலையிலும் நாம ஜபம் போன்றவை இல்லாமலும் மனமடங்காத நிலையிலும் சுற்றுப்புற சூழலில் ஆட்பட்ட நிலையிலும் உருவமற்ற நிலையில் உபாசிப்பதிலும் கண்மூடி அமர்ந்தால் மட்டும் தியானம் கிட்டும் என்று சொல்வது வெறும் பிரமைதான் என்று கண்டனர் நம் ரிஷிகள். அடுத்ததாக குண்டலினி. இதை பற்றி சுருக்கமாக பார்த்து நாம் அனுஷ்டானத்திற்கு செல்வோம் என்றார் சுவாமிகள். குண்டலினி யோகம் என்பதை பற்றி அறிய வேண்டுமானால் நம் உடற்கூறு சாஸ்திரத்தை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. தத்துவம் 96 தாழ்வில்லா தாயுமாக்கை மெத்தன நாடி 10 மெய்யுளே யாரும் தாரம் சுத்தமாம் கரண 4 தோற்று மண்டலங்கள் 3 இத்தனை அறியவல்லார் இறையவராகும் தானே என்கிறது சிவஞானமும் பஞ்சீகரண பௌதீக விவேக விளக்கமும் என்ற நூலில் உள்ள தத்துவ தீபிகை என்ற தலைப்பு. நாதம் அதாவது ஒளி, நாதம் பிரம்மம், ஜோதி பிரம்மம் என்ற தன்மைகள் பிரபஞ்சத்தில் உள்ளது போல் தம் தேகத்தின் உள்ளே கண்ட ரிஷிகள் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு ஆதாரமான ஈஸ்வர சக்தியும் நம் உள்ளே உரைகிறது என்பதையும் கண்டார்கள் என்பதை முன்பே பார்த்தோம். அப்படிப்பட்ட இந்த யாக்கை அதாவது உடல் 96 தத்துவங்கள் அடங்கியதாக வகைப்படுத்தினர். முதல் தத்துவம் பஞ்சபூதம் 5, பொறிகள் 5, புலன்கள் 5, காமேந்திரியம் 5, கர்ம விடயம் 5, அந்தகரணம் 4, அறிவு 1 ஆக 30. இடைத்தத்துவம் நாடிகள் 10, வாயுக்கள் 10, வசயங்கள் 5, கோஷங்கள் 5 ஆக 30. கடை தத்துவம் ஆதாரம் 6, மண்டலம் 3, மலம் 3, தோஷம் பிணி 3, இக்ஷனை 3, குணம் 3, ராகம் 8, வினை 2, அவஸ்தை 5 ஆக 36. இவற்றை ஆழ்ந்து கவனித்தால் இவற்றில் ஒரு சில தவிர மற்றவை உருவமற்றவை என்பது புலப்படும். கடை தத்துவத்தில் கூறப்பட்டுள்ள 6 ஆதாரங்களைத்தான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய என்பனவாக அழைக்கின்றார்கள். இவை உருவமற்ற அருவமான சக்திகள். மேற்சொன்ன பஞ்சீகரண சாஸ்திரம் இவற்றை முறையே 4 இதழ் முக்கோணம், 6 இதழ் முக்கோணம், 10 இதழ் பிறை கோணம், 12 இதழ் முக்கோணம், 16 இதழ் அருகோணம்,
2 இதழ் வட்டம் என்ற வடிவில் அனுமானிக்கப்பட்டதாகவும் அவற்றில் முறையே வல்லப கணேசமூர்த்தி, பிரம்மன், லக்ஷ்மி சமேத மகாவிஷ்ணு, பார்வதி சமேத சிவபெருமான், மகேஸ்வரி சமேத மகேஸ்வரன், மனோன்மணி சமேத சதாசிவமூர்த்தி என்ற மூர்த்திகள் வசிப்பதாக இந்த குண்டலினி யோக முறையை கடைபிடிப்பவர் அனுமானித்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறது. அத்வைத மதத்தை நிலைநிறுத்தியவர் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத்பாதாள் என்பது உனக்கு தெரியும். அவர் காலத்தில் இருந்த 72 துர்மதங்களை கண்டித்து எல்லோரையும் வாதில் வென்று அத்வைத மதத்தை ஸ்தாபித்தார் என்பதை நீ படித்திருப்பாய். ஞானத்தின் பழுத்த நிலைதான் அத்வைத சித்தாந்தம். உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரங்கள் முதலியவற்றிற்கு பாஷ்யம் எழுதிய ஆதிசங்கரர் அத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் சகுன உபாசனைக்கு, அதாவது உருவமுள்ள கடவுள் சக்தி வித்திட்டு பல தோத்திரங்கள் இயற்றினார். அவர் எழுதிய பவானி புஜங்க தோத்திரத்தில் முதற் செய்யுளில், குண்டலினி, நீ கண்ணுக்கு புலப்படாத அருவமாயிருப்பினும் உனக்கு ஓர் உருவம் அமைத்து அக்குண்டலினி தேவியை, பவானி தேவியை எனது மனக்கண்ணிலே உருவகம் செய்து கொண்டு துதிக்கிறேன் என்கிறார். சாக்த உபாசனை செய்பவர்கள் இந்த ஆதாரங்களில் பலவித சக்தி ஸ்வரூபங்களை மனதினுள் அனுமானித்து தியானித்து குண்டலினி என்ற தேவியானவள் மூலாதாரத்தில் இருந்து மேலெழும்பி சகசிராரம் என்ற இடத்தில் சிவனுடன் ஐக்கியமாவதாகவும் கற்பனை செய்கின்றனர். இதிலிருந்து இந்த யோகம் பயில வேண்டுமானால் பூர்ணமான கடவுள் நம்பிக்கை, அதிலிருந்து எழும்பும் பக்தி பிரவாகம், அந்த பக்தி பரவசத்திற்கு ஆதாரமான மூர்த்தி உபாசனை, அதன் மூலம் மனமடங்கிய நினைப்பில்லை, மறுப்பில்லை, நிலையில்லை, தொல்லையில்லை என்ற யாதொரு பாசமில்லாமல் மனப்பற்றற்ற உன்னத நிலை, இவை அடிப்படையான தேவைகள் என்பது புரிகிறதா? மேலும் இந்த யோகம் மனதிற்கு மட்டுமே சம்பந்தப்பட்டது, வெறும் தேக அபியாசமில்லை என்றும் தெரிகிறதா என்றார் சுவாமிகள். சுவாமி, இப்படி மனதினால் திடுமென இவ்வளவு ஆதாரங்களையும் அதில் உறையும் கடவுள் சக்திகளையும் உருவகப்படுத்தி கண்முன் நிறுத்துவது சாத்தியமா என்றார் பிள்ளை. சாத்தியமில்லைதான். ஒருவன் பக்தி, ஞானம், யோகம் இவற்றில் வாயிலாக சகுன உபாசனை செய்து, அதாவது உருவ உபாசனை செய்து, அந்த உபாசனையில் மனம் ஒருமுகமாக நிலைத்திருக்க பழகிய பின்னரே நிர்குண உபாசனை செய்ய முடியும் என்பது நம் முன்னோர்கள் கண்ட தீர்ப்பு. மனம் ஒருமுகமாக குவிந்தாலன்றி பக்குவம் அடையாது. பக்குவம் பெறாத மனம் பல வழிகளிலும் தன்னிச்சையாக திரிந்து கொண்டு நிலை கொள்ளாமல் தவிக்கும். அதற்கு பற்றுக்கோடாகத்தான் அவனுக்கு பிடித்த ஒரு மூர்த்தியை முதலில் கண்முன் நிறுத்த பழக வேண்டும் என்கிறார்கள். அப்படி செய்யாமல் இதை தேக அபியாசம் போல பழகுவதில் எந்தவித பிரயோஜனமும் ஏற்படாது. மேலும் யோகிகள் வாசி யோகம், அதாவது பிராணாயாமம் என்ற வகையில் உச்சு சுவாச, நிச்சு சுவாச, கும்பகம் என்ற முறையில் மூச்சை கட்டுப்படுத்தி அதில் மனதை வெகுவாக நிலைக்க பழகி அந்த வாயுவை மேலே எழும்பச் செய்து சுவாதிஷ்டானத்தில் உள்ள அக்னியை மேற்சொன்ன ஒவ்வொரு கிரந்தங்களையும் உடைத்து கொண்டு சகசிராரம் என்ற இடத்தை அடைகிறதாக கற்பனை செய்துள்ளனர். இது மிக சிரமமான அபியாசம். இதை உலக இயலில் அகப்பட்டு பலவித ஆசாபாசங்களில் உழலும் யாவரும் அபியசித்து அதை முழுமையாக அடைந்து விடலாமென்றோ அடைந்து விட்டார்கள் என்றோ கூறுவது என்வரை பொருத்தமாக படவில்லை. பகவத்கீதையில் தியான யோகத்தில் பகவான் யோகி யாருக்கும் தென்படாது தனியனாய் இருந்து கொண்டு உள்ளத்தையும் உடலையும் அடக்கி ஆசைகளற்று உடைமை பொருள் இல்லானாய் தம் தம் மனதை ஒடுக்க வேண்டுமென்றும், அப்படிப்பட்ட யோகி அநேக ஜென்மங்களில் முயன்றுதான் அதை அடைகிறான் என்றும் கூறுவதிலிருந்து எல்லோரும் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சில உடற்கூடு அபியாசம் செய்து இதை முழுமையாக அடைகிறார்கள் என்பது சாத்தியமில்லை என்பதுதான் பொருந்தும். மேலும் பிரம்ம மார்க்கத்தில் மோகமடைந்தவன் பற்றுக்கோடின்றி இகபரம் என்ற இரண்டினின்றும் வழுவியவன் சிதறிய மேகம் போல் அழிந்து போகிறான் என்று கீதை கூறுமிடத்து, இந்த யோகங்களை அபியாசம் செய்பவர் தங்கள் சுதர்மத்தை விட்டுவிட்டு இதில் ஈடுபட ரெண்டுங்கட்ட நிலை வந்துவிடுமென்றும் நம்மை எச்சரிக்கிறார் கீதாச்சாரியன். ஆயிரக்கணக்கான மனிதரில்
யாரோ ஒருவன் மனநிறைவின் பொருட்டு முயல, அதிலும் பெருவாய் படைந்த யாரோ ஒருவன்தான் என்னை உள்ளபடி அறிகிறான் என்று கூறி இது எல்லோருக்கும் சாத்தியமில்லை என்பதை சூசகப்படுத்துகிறது கீதை. தியான யோகம் 10:45-38 ஞான விஞ்ஞான யோகம். அப்பனே, எல்லா நதிகளும் எங்கு உற்பத்தியானாலும் கடலில்தான் சங்கமிக்கின்றன. கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்ற 4 பெரும் பிரிவுகளில் அடங்கிய இந்த மார்க்கங்கள் எல்லாமே அந்த அகண்ட ஈஸ்வர சக்தியுடன் இரண்டர கலப்பதற்கு தான் வழிவகுத்துள்ளன. இதில் பக்தி யோகத்தை தவிர மற்ற 3லும் உள்ளோர் தேக பிரயாசையும் கடின விரதங்களும் நல்வினை தீவினை மயக்கமில்லாமலும் மழை வெயில் காணல் கல் கரடு பள்ளமேடு புற்பூண்டு பாராமல் அலைந்து திரிந்து இந்திரியங்களை அடக்கி காமக்ரோதாதிகளை ஒழித்து தான் என்கிற ஆணவமல மறுத்து உடல் அபிமானம் விட்டு காய்கிழங்குகளை உண்டு இப்படி பல இன்னல்களை மேற்கொண்டு மனதை ஒருமுகமாக்க பாடுபடுகிறார்கள். எதை பிடிக்க இவ்வளவு சிரமம் மேற்கொள்கிறார்களோ அதை ஒரு பக்தன் சீக்கிரமாக வெகு சுலபமாக அடைந்து விடுகிறான் என்பதுதான் பேருண்மை. பக்தனுக்கு ஞானமில்லையே என்ற பரிதபிப்பு தேவையில்லை. கற்சிலையானாலும் கற்பனையானாலும் கந்தா நீதான் எனக்கு எல்லாம் என்று கூறும் பக்தனுக்கு குற்றேவல் புரிய அந்த அகண்ட சக்தி ஓடி வரும் பாங்கை பார்த்து நாம் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. ஏன் இதை சுற்றி வளைப்பானேன்? ஒரு வாரம் முன்பு உன்னை வாட்டிய சந்தேகங்களை போக்க என்னை கருவியாக்கி மலை குகையின் என்று இங்கு அனுப்பியுள்ளானே நீ வணங்கும் முருகன். அவன் கருணையை எப்படியப்பா வர்ணிக்க முடியும் என்றார் சுவாமிகள். தடாலென இருவரும் வீழ்ந்து வணங்கினார் சுவாமிகளை. சுவாமி, என் கண் திறந்து விட்டது. என் அப்பன் காலை இனி ஒருபோதும் விடமாட்டேன். சுவாமி, இன்னும் ஒரு சிறு சந்தேகம். எங்களை பார்த்தவுடன் எங்கள் உள்மனதை திறந்து பார்த்து துல்லியமாய் கூறும் உங்கள் பாங்கு நீங்கள் பழகும் யோக முறையினால் அல்லவா? பக்தனுக்கும் இந்நிலை சாத்தியமாகுமா? வடமலையப்பா, அதில் என்ன சந்தேகம்? இது பக்தனுக்கும் சாத்தியம்தான். அஷ்டமா சித்திகள் என்பது பக்தி யோகத்தில் உள்ளவர்களுக்கும் கிட்டும். ஆனால் இது குறுக்கே புகுந்தால் பக்தனுக்கும் பகவானுக்கும் உள்ள இடைவெளி பெரிதாகிவிடும். ஆதலால் பக்தனிடம் பரிவு கொள்ளும் பகவான் கூடியவரை இவை பக்தனிடம் அணுகாமல் இருக்க திருவுளப்படுவான். காரணம், அத்யந்த பிரேமையில் மூழ்கிய பக்தன் தான் வணங்கும் ஈஸ்வர ஸ்வரூபத்தில் தனக்கு ஏற்படும் சகலவித உபாதைகளையும், அதாவது பசி தாகம் தூக்கம் களைப்பு போன்றவற்றை கற்பித்து அவை பகவானிடம் அண்டாமல் இருக்க பாடுபடும் போது அவனுள் கிளர்ந்தெழும் பக்தி பரவசமும் உருகுகிற மனமும் சிலிர்த்து நிற்கும் ரோமங்களும் அருவியாய் கொட்டும் ஆனந்த பாஷ்பமும் அவன் கொண்டுள்ள பக்தியை அனன்ய பக்தியாக மாற்றி தான் வேறு தான் வணங்கும் பகவான் வேறு என்ற நிலையை மாற்றி அவனே நான் நானே அவன் என்ற நிலைக்கு உந்தி தள்ளி அவன் அறியாமல் ஞானத்தின் உச்ச நிலையை அடைய வழிவகுக்க அந்த பக்தியில் கட்டுண்ட ஈஸ்வர சக்தி பக்தனை நோக்கி ஓடி வருகிறது. சமுத்திரத்தில் கலக்கும் நதியின் முகத்வாரத்தை பார்த்திருக்கிறாயா? நதி எந்த வேகத்தில் சமுத்திரத்திற்குள் ஓடி கலக்கிறதோ அதே போல் இரட்டிப்பு வேகத்தில் சமுத்திர ஜலம் நதிக்குள் எக்களிப்பதை. அதேபோல் பக்தனும் பரமனும் இரண்டர கலந்து விட்ட பிறகு அஷ்டமா சித்திகளுக்கு அங்கென்ன வேலையப்பா என்றார் சுவாமிகள். தம்பி, ஸ்தபதியார் முந்திரிக்காவ, ரொம்ப நேரமா காத்திருக்காவ என்ற ஆட்சியின் குரல் பிள்ளைவாளை தட்டி எழுப்பிற்று. ஐயா, பஞ்சலோக முருகன் சிலை முடிந்து விட்டது. அடுத்த வாரத்தில் மூலவரும் முடிந்துவிடும். நீங்கள் அவசரமாக கேட்டதால் ராவும் பகலும் அடித்து முடித்து விட்டேனுங்க என்றார் ஸ்தபதி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, திருச்செந்தூர் வேலனுக்கு அரோஹரா என்ற கோஷங்கள் வானை முட்ட, தொண்டர்கள் புடைசூழ, மேளதாளங்கள் முழங்க, முருகன் அலங்காரம் செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் சென்று பாளையங்கோட்டை அடைந்து இரவு அங்கு தங்கினர். பிள்ளையும் அவருடன் சென்றவரும் பலகாதம் நடந்த அசதி, பரமனை திருச்செந்தூர் எடுத்து செல்கிறோம் என்ற பரபரப்பு எல்லாம் சேர்ந்து பிள்ளையை அசத்திற்று. நல்ல உறக்கம். கனவில் தோன்றினான் கலியுக வரதன்.
சொட்ட சொட்ட நனைந்த ஆடையுடன் நின்றான் அப்பன். வடமலையப்பா என்று குரல் கொடுத்தான். யாரு? முருகவேளா, ஏன் இப்படி சொட்ட சொட்ட ஈரத்துடன் நிற்கிறாய் முருகா? கந்தப்பா, இப்படி நின்றால் ஜலதோஷம் பிடிக்குமே என்றார் பிள்ளை. நான் என்னப்பா செய்வது? களவாடியவன் கடலில் என்னை எரிந்து விட்டான். நீயோ காணாமல் போன என்னை கண்டுபிடிக்க முயற்சிக்காமல் வேறு சிலை செய்ய சொல்லிவிட்டாய். உன் பிள்ளை காணாமல் போனால் போகிறான் விடு, வேறு பெற்றுக் கொள்ளலாம் என்றாய் இருப்பாய். மூச்சு முட்ட நான் எவ்வளவு நாள் கடலுக்கடியில் கிடப்பது என்றான் முருகன். கந்தா, கருணை கடலே, நான் தப்பு செய்து விட்டேன் அப்பனே. நான் செய்தது தப்புதான், தப்புதான், தப்புதான். உன்னை தேட வேண்டுமென்ற உணர்ச்சியற்று போய்விட்டேன். என்ன மடத்தனம்! ஐயோ, சமுதிரத்தில் அடியா இவ்வளவு நாளும் கிடக்கிறாய். ஐயோ, மூச்சு முட்டது என்று கூறுகிறாயே. இத்தனை நாளா உன்னை தவிக்க விட்டுவிட்டு நான் 3 வேளையும் உண்டு உறங்கி சௌகரியமா இருந்தேனே. நீ எங்குள்ளாய்? சொல்லு முருகா, சொல்லு, சொல்லு, சீக்கிரம் சொல்லு, நான் இப்போதே ஓடி வருகிறேன் என்று கத்தினார் பிள்ளை. பிள்ளையின் கனவில் திருச்செந்தூர் கோயிலின் கிழக்கு வாயிலுக்கு நேரே அமைந்துள்ள வதனாரம்ப தீர்த்த கட்டம் தீர்க்கமாய் தோன்றியது. நேரேயுள்ள கடலின் அலைகள் முட்டி மோதி சுருண்டு போவது தெரிந்தது. தொலைவில் கடலின் அடியில் ஓர் பாறையில் சாய்ந்து நிற்கும் முருகனை பார்த்த பிள்ளை, கந்தா, இவ்வளவு ஆழத்திலா இருக்கிறாய்? இந்த இடத்தை சமுதிரத்தின் மேல் பரப்பில் நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முருகா, முருகா என்று பதறினார். அலை மீது எலுமிச்ச பழமாலை மிதப்பதும் விண்ணில் 2 கருடர் வட்டமிடுவதையும் காட்டி தன் இருப்பிடத்தை பாங்காய் உணர்த்தி மறைந்தான் அண்ணல் முருகன். திருமலை, நான் தப்பு செய்து விட்டேன் ஐயா. நான் மகா பாவி. என் குழந்தை சமுதிரத்தின் அடியில் கிடக்கிறான் ஐயா. ஐயோ, என் கந்தப்பனுக்கு மூச்சு முட்டுதாமே, நான் என்ன செய்வேன் என்று சுவரில் தலையில் மோதிக்கொண்டு குமரி குமரி கதறும் பிள்ளையை ஆசுவாசப்படுத்தி முழு விவரமும் பெறுவதற்கு அவருடன் வந்தவர் படாத பாடுபட்டனர். விஷயம் அறிந்த கூட்டம் வியப்பில் ஆழ்ந்தது. திருச்செந்தூரானுக்கு அரஹரோஹரா என்று கோஷமிட்டனர். உணர்ச்சி பெருக்கில் சிலர் கூத்தாடினர். நான் அப்பவே சொன்னேனே, நம்ம முருகன் நம்மை கைவிட மாட்டான் என்று கூறி கண்ணீர் சிந்தினர் சிலர். நம்ம பிள்ளைவாள் பெரிய பாக்கியவான் தானையா என்று பிள்ளையை சிலர் நமஸ்கரித்தனர். கூட்டம் புயலென பறந்தது திருச்செந்தூர் கடற்கரையை நோக்கி. தண்ணீரில் மூழ்கி பழக்கப்பட்ட ஓடக்காரர்களுடன் நீண்ட தாம்பு கயிறுகளுடன் படகுகள் பிள்ளை காட்டும் திசையில் கடுவேகமாக செலுத்தப்பட்டன. பிள்ளைவாள், அதோ வானத்தில் கருடன்கள் என்று கத்தினார். ஓடத்தில் வந்தவர்கள் சந்தோஷ மிகுதியால் துள்ளினார்கள். எலுமிச்ச பழமாலை கண்ணில் படுதா, தேடுங்களையா என்றார் பிள்ளை. அதோ அதோ கிழக்கில் போ என்று ஒருவர் எழுந்து நின்று கத்தினார். படகுகள் எலுமிச்ச பழமாலை மிதக்கும் இடத்தில் கூடி நின்றன. வாடாமல் மிதந்த மாலை வாடிப்போன பிள்ளையின் வயிற்றில் பாலை வார்த்தது. கயிறுகளை இடுப்பில் பிணைந்து கொண்டு 2 ஓடக்காரர்கள் படகின் கிழக்கு பாகத்தில் குதித்தனர். எல்லோரும் அவர்கள் மேலே வருவதையே ஒருவித பரபரப்புடன் எதிர்பார்த்து நின்றனர். மேலே வந்த இருவரும் உதட்டை பிதுக்க துவண்டு போனார் பிள்ளை. கட்டுமஸ்தான மற்றும் 2 வடபாகத்தில் குதித்தனர். அப்பனே, செந்தூர் வேலவா, எங்களை ரொம்பவும் சோதிக்காதே, சீக்கிரம் கிடைத்துவிடு, கிடைத்துவிடு என்று பிள்ளையின் மனம் ஊப்பாடு போட்டது. கொஞ்ச நேரம் கழித்தே மேலே வந்த ஓடக்காரர்கள் கையில் ஓர் விக்கிரகத்துடன் வருவதை பார்த்த கூட்டம் ஆர்ப்பரித்து நின்றது. கையை பிடி, கயிற்றை பிடி, மெதுவா வாங்கு, ஓடாதே ஐயா, படகு சாயுது என்ற பல குரல்களும் பெரும் அலைகளில் அலக்கழிக்கப்பட்டு ஏறி இறங்கி கூத்தாடும் படகுகளும் அங்கு வந்த அனைவரின் மன ஆட்டத்தை பிரதிபலித்தன. பிள்ளைவாள், இது முருகன் சிலை இல்லைங்க, நடராஜர் சிலை என்று அதை இறக்கிய படகிலிருந்து கத்தினார் ஒருவர். என்ன, முருகன் இல்லையா? நாம வந்து எம்மா நேரமாவது, இன்னுமா அவரை எடுக்கல? ஐயோ, மூச்சு முட்டுது, மூச்சு முட்டுது என்று சொன்னானே என் அப்பன் வேலாயுதா, செந்தில் ஆண்டவா, செந்தூர் ஆண்டவா, நீ எங்கே இருக்க? எங்கே அப்பா இருக்கு? நீ கிடைக்கலன்னா நான் உயிரோடு திரும்ப மாட்டேன் என்று பிரமைப்படுத்தவர் போல் கூப்பாடு போட்ட பிள்ளை முருகா, முருகா, முருகா என்று உரக்க கூவியபடி யாரும் எதிர்பாராத நிலையில் தென்கிழக்கு பாகத்தில் படகிலிருந்து தொப்பென தண்ணீரில் குதித்து மூழ்கி போனார். ஐயோ ஐயோ, பிள்ளை தண்ணீரில் குதிச்சிட்டாரு, தண்ணீரில் மூழ்கி பழக்கமில்லை, அவரை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க என்று அந்த படகில் இருந்த யாவரும் கத்தினார்கள். தண்ணீர் மூழ்கும் ஓடக்காரர்கள் அந்த படகில் தாவி ஏறி ஓடி வந்தனர். அதோ கயிறு படகுல பிணைச்சிருக்கே,
அதை கட்டிண்டு தான் குதிச்சிருக்காரு. நகரு நகரு, நாங்கள் அவரை இழுத்து போடுறோம் என்று அந்த படகுக்காரர்கள் கயிற்றை மேல் வாங்கி பரபரவென்று இழுத்தனர். எல்லோரும் முருகா முருகா என்று ஏகோபித்து கத்தினார்கள். முருகன் அகப்படாவிட்டாலும் பரவாயில்லை, பிள்ளை பிழைத்து வந்தால் போதும் என்ற மனநிலையில் எல்லோரும் பதவதைத்து நின்றனர். பாறையில் நின்ற முருகனும் பதைத்தான். ஆஹா வடமலையப்பா, என்னே உன் பக்தி நிலை! உயிரை துச்சமாக நினைத்து குதித்து விட்டாயே, பழக்கமில்லாத சமுத்திரத்தில் பாய்ந்து விட்டாயே, உன்னை இனி எந்த சம்சார கடலும் முழுகடிக்க முடியாது அப்பனே. உனக்கு இப்போதே சாயுஜ்யம் கொடுக்கிறேன் என்பது போல் பிள்ளையின் துழாவி வரும் இரு கைகளுக்குள் பதவிசாய் அகப்பட்டு கொண்டான் பரமதயாபரன். தடவி பார்த்த பிள்ளைக்கு முருகன்தான் என்ற உணர்வு தோன்றியது. அப்படியே இறுக மார்புடன் அந்த விக்கிரகத்தை கட்டிக்கொண்டார். இவையெல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் முடிந்தது. இருந்தும் தண்ணீரில் மூழ்கி பழக்கம் இல்லாதவருக்கு மூச்சு முட்டியது. கலக் கலக் என்று தண்ணீரை குடித்தார். கண்கள் இருண்டன. விக்கிரகத்தை இறுகி அணைத்த நிலையில் மூர்ச்சையானார். சீக்கிரம் இழுங்கய்யா, பிள்ளைக்கு மூச்சு நிற்காது என்று எல்லோரும் கூப்பாடு போட ஓர் அசுர கதியில் கயிற்றை இழுத்தனர் ஓடக்காரர்கள். அதோ அதோ மெதுவா தூக்கு, ஐயோ துவண்டு போயிட்டாரே என்று சிலரும், பிள்ளை கையில் பாருங்க நம்ம முருகன் என்று சிலரும் கூப்பாடு போட பக்தனும் பரமனும் படகில் சேர்ந்து கிடத்தப்பட்டனர். வேண்டிய முதலுதவிகள் வெகு வேகமாக அளிக்கப்பட்டு பிள்ளை கண் விழித்தார். பக்கத்தில் படுத்திருந்த முருகனை தடவி தடவி பார்த்து கண்ணீர் சிந்தினார். எல்லோர் கண்களும் பனித்து நின்றன. திருநள்ளாறு என்று பொறிக்கப்பட்ட நடராஜ மூர்த்தியையும் மூலவரையும் கடலில் இருந்து எடுத்த ஆறுமுகப் பெருமானையும் திருச்செந்தூர் கோவிலில் பிரதிஷ்டை செய்து கிபி 653 கும்பாபிஷேகம் சீரும் சிறப்பமாக நடத்தேறியது. புதிதாக செய்யப்பட்ட முருகர் செப்பு விக்கிரகம் பாளையங்கோட்டையில் திரிபுராந்தகேஸ்வரர் சிவாலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அடியார்களுக்கு அருள் புரியும் ஆறுமுகப் பெருமான் இன்றும் திருச்செந்தூரில் தூண்டி விநாயகர் கோயிலுக்கு அருகில் உள்ள பிள்ளையன் மண்டபத்தில் மாசி பெருவிழா 7ஆம் திருநாளன்று புனர்வசு நட்சத்திரத்தில் வெட்டிவேறு விமானத்தில் எழுந்தருளி, அப்பனே, நான் இங்கு கமகமவென்று இந்த விமானத்தில் வீற்றிருக்க காரணபூதன் யார் தெரியுமா? இந்த மண்டபம் கட்டிய வடமலையப்பன். பல 100 வருடங்களுக்கு முன் உயிரை துச்சமாக மதித்து கடலில் குதித்து தை மாத புனர்வசுவில் என்னை தூக்கி வந்தவன் என்று சொல்லாமல் சொல்லி பறைசாற்றி நிற்கும் காட்சி பக்தர் உள்ளத்தை பரவசமாக்கும். நீங்களும் சென்று தரிசிக்கலாமே. வேல் வேல் வெற்றிவேல், வடமலையப்பன் குலம் காக்கும் கருணைவேல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.